ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமில இருந்து உங்களுக்கு அடுத்து நாங்கள் சொல்ல போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ எக்ஸாமுக்கான பிசிக்கல் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ பாருங்க, அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளிங்க் ஆகுதுங்களா? லாகின் ஃபார் கால் லெட்டர் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸ் வந்து ஜனவரி மந்த் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ இப்போ மேலே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிறது கால் லெட்டர் வந்துருச்சுங்க. ஸோ அதனால நீங்கள் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருடைய கால் லெட்டர் வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம். இங்கே பாருங்க, ஒருத்தருடைய ஆல் டிக்கெட் காமிச்சிருக்கோம். ஸோ ஆல் டிக்கெட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சிருச்சா? ஸோ எஸ்ஐ எக்ஸாமோட பிசிக்கல் எப்பப்பெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் 30 தேதியிலிருந்து அக்டோபர் 6 தேதி வரையும் எஸ்ஐ எக்ஸாமுக்கான பிசிக்கல் டெஸ்ட் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல அவங்கவுங்க சொல்லக்கூடிய இடத்துல நடக்க போகுது. ஸோ இந்த ஆல் டிக்கெட்ல என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் பெயர் மற்றும் அவர்களின் சேர்க்கை எண் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர்வு மையத்தின் பெயர் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? தேர்வு மையத்தின் பெயர் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, தேர்வு மையத்தின் பெயர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜரத்னம் ஸ்டேடியம், புதுப்பேட், நியர் கவர்மெண்ட் ஹை ஹாஸ்பிட்டல் எக்மோர், சென்னையில் வந்திருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்ல இப்போ கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடற்கூறு அளத்தல், உடற்தகுதி தேர்வு, உடல் திறன் போட்டி மற்றும் அசல் சான்றிதழ் எல்லாமே நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் உடற்கூறு அளத்தலும் உடற்தகுதி தேர்வும் என்னன்னு தெரியும். அடுத்தது தான் உடல் திறன் போட்டி நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் என்னென்னன்றதை கீழே அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து எக்ஸாம் வந்திருக்க டேட் வந்து 6/10/2020. அறிக்கை நேரம் வந்து காலை 6 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகா போயிட்டு அழகா அட்டென்ட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாமும் கூட இது. ஸோ நல்லா எழுதி கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ப வந்துருச்சு. இந்த வழியா கொரோனா டைம்லயே நமக்கு வந்துருச்சு. ஸோ அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னலாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ டவுட்டே படாதீங்க, இந்த வீடியோ பொறுமையா பார்த்து என்னென்னலாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்றவங்க அதெல்லாம் போங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, please bring this call letter and any one of the government recognized identity card for participating அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது இந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிளஸ் உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு, எதனா ஒரு கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி கார்டு வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ 3 கண்டிப்பா எதனா ஒன்று இருக்கும். ஓட்டர் ஐடி இருக்கும், இல்லைன்னா ஆதார் கார்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா பேன் கார்டு, 3த்துல எதனா ஒன்று எடுத்துட்டு போங்க. அடுத்தது செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடற்கூறு அளத்தல், உயரம் மற்றும் மார்பக அளத்தல் தேர்வில் மனநிறைவு பெறாதவர் ஏதேனும் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் அங்குள்ள தலைவர் உதவிக்குழு சேர்பர்சன் ஆஃப் சப் கமிட்டி அவர்களை அணுகி மேல்முறையீடு செய்யலாம். அதாவது ஹைட் மெஷர் பண்ணிட்டாங்க, திடீர்னு மார்பளவு மெஷர் பண்ணும்போது எனக்கு அவங்க வந்து ஒழுங்காவே மெஷர் பண்ணல, எனக்கு அதுக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்லை, ஹைட் மெஷர் பண்ணும்போது என்ன டொங்குன்னு தட்டி எனக்கு சாட்டிஸ்பாக்சனே வராத மாதிரி பண்ணாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் உங்க பக்கம் இருந்து எதனா ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா, அங்கே சேர்பர்சன் ஆஃப் சப் கமிட்டின்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த தலைவர்கிட்ட போய் நீங்க வந்து என்ன பண்ணலாம், மேல்முறையீடு செய்யலாம். பாதி பேர் ஐயோ நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட போறீங்க. சோ அங்கேயும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். சப் கமிட்டி மெம்பரை அணுகி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அப்போ உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? சோ தி தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, உடற்கூறு அளத்தல் மற்றும் உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் தாங்கள் உடன்திறன் போட்டிகளுக்கு அழைக்கப்படுவீர். சோ உடற்கூறு அளத்தல்ன்றது என்ன? ஹைட் மெஷர்மெண்ட், செஸ்ட் மெஷர்மெண்ட். உடல் தகுதி தேர்வுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரன்னிங்லாம் வைப்பாங்க. சோ அதுதான். சோ இது ரெண்டுத்திலும் தேர்ச்சி பெற்றால் மட்டும் தான் நீங்கள் உடல் திறன் போட்டிகளுக்கு அழைக்கப்படுவீர். அந்த உடல் திறன் போட்டிகளில் தேர்ச்சி பெற்றால் தான் அசல் சான்றிதழ். அதாவது 3 பார்ட்டா எக்ஸாம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஹைட் வெயிட் செக் பண்ணி ரன் பண்ண வைப்பாங்க. சோ அதுல நீங்க தேர்னீங்கன்னா தான் அடுத்தது வந்து குண்டு எறிதல், கயிறு எறிதல், அதுக்கெல்லாம் போவீங்க, நீளம் தாண்டுதல்லாம். சோ அதுல நீங்க தேர்னீங்கன்னா தான் அடுத்துக்கு எதுக்கு போவீங்க, அசல் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே போவீங்க. அதனால குறிப்பு பாருங்க கொடுத்துருக்கான். கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குண்டு எறிதல், அப்புறமா கிரிக்கெட் பந்து எறிதல் வந்து கேர்ள்ஸுக்கு இருக்கும் பெரும்பாலும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் எத்தனை வாய்ப்புகள் வழங்கப்படுமா? 3 வாய்ப்புகள் வழங்கப்படுமா. அதனால மறக்காம 3 வாய்ப்புகள் கேட்டு வாங்கி பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட உள்ளதால் இவற்றின் அசல் சான்றிதழ்களை தவறாமல் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கான். அது என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. 10ஆம் வகுப்பு +2 நீங்க பண்ண டிப்ளமோ தேர்ச்சியா இருந்தாலும், ஐடிஐ தேர்ச்சியா இருந்தாலும், டிடெட் தேர்ச்சியா இருந்தாலும் எதுவோ ஒன்று அது எடுத்துட்டு வரணும். ஸோ 10th +2 கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நீங்க டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமோ, ஐடிஐ பண்ணியிருந்தா ஐடிஐ, எது ஒன்றும். அடுத்தது அண்டர் கிராஜுவேஷன், நீங்க யூஜி படிச்சதற்கான ஒரு சர்டிபிகேட் மஸ்ட், அதை எடுத்துட்டு வரணும். இதுதான் கண்டிப்பா எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கான். அசல் சான்றிதழ்களை தவறாமல் கொண்டு வர சொல்லியிருக்கான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட். சில பேருக்கு இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. பேப்பர்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து 1 இயர் தான் வேலிடிட்டி. சப்போஸ் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறப்ப அது எக்ஸ்பயர் ஆயிருந்துச்சுன்னா அதையும் ஒரு குறையா காமிப்பாங்க. அதனால தயவு செஞ்சு டேட் என்ன இருக்குன்றத அதுல பார்த்துட்டு அது எக்ஸ்பயர் ஆயிருந்தா இன்னொன்னு இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி உடனடியா வாங்க பாருங்க. அடுத்தது நீங்க வந்து ஸ்பெஷல் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால அப்ளை பண்ணியிருந்தா அதற்கான சர்டிபிகேட், இல்லையா நீங்க ஆதரவற்ற விதவை எனில் அதை அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கான ஆர்டிஓ, அசிஸ்டன்ட் கலெக்டர், சப் கலெக்டர் அவங்க கிட்ட இருந்து யாருக்கிட்டையாவது ஒருத்தர் கிட்ட இருந்து பெறப்பட்ட ஒரு சர்டிபிகேட் வந்து நீங்க வைக்கணும்.
அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால உள்ள சர்டிபிகேட் நீங்க சமர்ப்பிக்கணும். அதே மாதிரி நீ என்சிசி என்எஸ்எஸ்னா அதை வந்து சப்மிட் பண்ணணும். இல்ல நாங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா அதற்கான சர்டிபிகேட் இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணிட்டு தான் உள்ள போக முடியும். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5th இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். Only those original certificates for which copies were uploaded in the online application form alone will be accepted for CV. Submission of fresh certificates will not be considered for selection process. இணைய வழியில நீங்க எப்ப விண்ணப்பம் பண்ணீங்களோ நகல் அப்ப வந்து நீங்க ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் போட்டு நீங்க அனுப்பிச்சிருப்பீங்களா, அதை தான் எடுத்துப்பாங்க. அதை தவிர்த்து புதிதாக சமர்ப்பிக்கப்படும் சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால அன்னைக்கு நீங்க என்ன சப்மிட் பண்ணீங்களோ அந்த சர்டிபிகேட் எல்லாம் இருக்கான்றதையும் பார்த்து எடுத்துட்டு போங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் நான் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க சப்மிட் பண்ணதையும் எடுத்துட்டு போங்க. ஓகேவா? தப்பு இல்லை. அடுத்தது விண்ணப்பதாரர் தேர்வு மையத்தில் அறிக்கை செய்யும் நேரத்தில் 48 மணி நேரத்திற்குள்ளும் அதற்கு முன்னர் அல்லாத கொரோனா, ஓகே இது ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ எஸ்ஐக்கு பிசிக்கலுக்கு கூப்பிட்டவங்க வந்து எனக்கு கொரோனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு COVID-19 டெஸ்ட் சர்டிபிகேட் வந்து காமிக்கணுமா. அதாவது எப்படி முடிச்சிருக்கணும்னா, இப்ப இவருக்கு 6ஆம் தேதி எக்ஸாம்னா இவருக்கு அதுக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்குள்ள பண்ணிருக்கணும். அதாவது 4ஆம் தேதி 3ஆம் தேதியில இருந்து பண்ணிருக்கலாம். இவர் 2ஆம் தேதி 3ஆம் தேதியே கொடுத்தாதான் இவருக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி ரிப்போர்ட் வரும். அப்ப இவருக்கு கொரோனா இல்ல அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட், ரொம்ப முக்கியம். ஸோ COVID-19 டெஸ்ட்டை எடுத்துக்கோங்க. குட். ஸோ COVID-19 டெஸ்ட் எடுத்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்தது விண்ணப்பதாரர் இத்தேர்வுகளில் அரைக்கால் சட்டை மற்றும் டி ஷர்ட்டை அணிந்து கொண்டு கலந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே வண்ணம் கொண்ட ஷார்ட்ஸ் மற்றும் எவ்வித எழுத்துக்களும் படங்களும் இல்லாத டி ஷர்ட் தான் அணிந்து வர வேண்டும். சொல்லிட்டான். அதுவும் ஷார்ட்ஸ் போட்டுக்கிறியா டி ஷர்ட்ஸ் போட்டுக்கிறியா அலோ பண்றேன், ஆனா ஒரே கலர் தான் இருக்கணும். எந்த விதமான லெட்டர் பிரிண்டிங்கும் அதுல இருக்கக்கூடாது, இல்ல படமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அடுத்தது மகப்பேறு காலத்தில் உள்ள பெண் விண்ணப்பதாரர் இத்தேர்வில் கலந்து கொள்ள இயலாத நிலையில் அரசு மருத்துவரின் இயலாமை சர்டிபிகேட் குறித்து வாங்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எதனா லேடிஸ் வந்து பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்குன்னு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணா அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்க பெறும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதாங்க கொடுத்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எஸ்ஐனுடைய அடுத்த ப்ராசஸ் வந்து பிசிக்கல். ஸோ பிசிக்கல் முடிஞ்சிருச்சு. பிசிக்கல் எவ்வளவு சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, நமக்கே தெரியல. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ தான் இருக்கு. ஸோ இதனுடைய பிசிக்கலுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ எப்ப வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்க வந்து இன்டர்வியூக்கு தயாரா இருக்கணும். ஸோ எங்க அகாடமி சார்பில் நாங்கள் ஃப்ரீ இன்டர்வியூ ஆல் ஓவர் தமிழ்நாடு கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, பிசிக்கல் ஒன்ஸ் நீங்க கிளைம் பண்ணி பிசிக்கல் வந்து செலக்ட் ஆயிட்டீங்கன்னா எங்களை உடனே வந்து எங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நாம இன்டர்வியூக்கான டேட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்வியூ வந்து ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உள்ள கேண்டிடேட்ஸ்க்காக நாங்கள் நடத்தலாம்னு இருக்கோம். எஸ்ஐ இன்டர்வியூ. ஸோ ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் அரேஞ்ச் பண்ணி ஸோ நீங்க இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு தேரணும். இன்டர்வியூ ப்ராசஸ்ல வந்து நீங்க செலக்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பிசிக்கல் முடிச்சோடனே எங்க அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.